சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்கள் 41வது தலமும் 95வது தேவார பாடல் பெற்ற தலமும் மணியாற்றங்கரையில் இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடிக்கு அடுத்த ஊர் தான் இது. சேங்கலூர் இல்லைன்னா சேங்கனூர்னு சொல்லுவாங்க. சண்டிகேஸ்வரர் பிறந்த ஊர் இது. சூரனை அழிப்பதற்காக அந்த முருகப்பெருமான் இந்த தலத்தில் சிவபெருமானை வழிபட்ட காரணத்தினால சேய் முருகன் நல் ஊர், அதான் சேங்கலூர்னு மாறிட்டு. இறைவன் பேர் சத்தியகிரீஸ்வரர், இறைவி பேர் சகி தேவி அம்மைன்னு சொல்லுவாங்க. கோச்சங்கச்சோழன் கட்டிய மலைக்கோவில் அமைப்பில் மாடக்கோவிலாக இது இருக்குது. கும்பகோணம் திருப்பனந்தாள் சாலையில் நெடுங்கொள்ளை அப்படிங்கிற கிராமம் தாண்டி செங்கனூர் கூட்ரோட்டில் ஒரு ஆர்ச் இருக்கும். அது உள்ளே வந்தீங்கன்னா அந்த கோயில் வந்துடலாம். சண்டேஸ்வரர் திருமுடியில் பிறை, சடை, குண்டலம், கங்கை இது எல்லாமே சிவபெருமானுக்கு என்ன அம்சம் இருக்கோ அதே அம்சம் இவருக்கும் இருக்கும். பைரவரை நம்ம தட்டி பார்த்தோம் அப்படின்னா வெண்கல ஓசை வரதான்னு சொல்கிறாங்க. அருணகிரிநாதர் பாடியிருக்கிற இந்த கோவிலை மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோவில் 5 தலங்கள், அதாவது சோழர்கள் 5 இந்த இடங்கள் மட்டும்தான் பதவி ஏற்பாங்களாம். அதில் இந்த ஊரும் ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்பந்தர் ஒரு பதிகமும் அப்பர் ஒரு பதிகமும் பாடிய மிகவும் புகழ்பெற்ற தேவார தலம் இது.